அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குளம் இருந்துச்சு. மீன்கள், நண்டுகள், தவளைகள் என்று எல்லா வகையான நீர்வாழ் இனங்களும் அங்கு மகிழ்ச்சியோடு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தன. அதுல கட்ட, குட்ட என்ற இரு அழகிய மீன்களும் இருந்தன. அந்த குளத்தில் உள்ள மற்ற மீன்களை விட பெரியவை. தம்முடைய அழகிய தோற்றம், அறிவாற்றல் ஆகியவற்றை பற்றி அவை இரண்டிற்கும் அதிக பெருமை இருந்துச்சு. அதே குளத்தில் கஜா என்ற தவளை தன் மனைவியோடு வசித்து வந்தது. அங்கு மீன்களுக்கும் தவளைகளுக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தன. எந்த தகராறும் இல்லாமல் அவை நல்லபடியாக வாழ்ந்தன. ஒரு நாள் காட்டுக்குள்ள இருந்த ஆத்துல மீன் பிடித்துவிட்டு 2 மீனவர்கள் வந்து கொண்டிருந்த போது அந்த குளத்தை பார்த்தாங்க. அப்போ மாலை பொழுது முடிகிற நேரம். வழக்கம் போல எல்லா மீன்களும் தவளைகளும் விளையாடிக் கொண்டிருந்தன. கட்ட, குட்ட, கஜா எல்லாரும் மற்றவர்களோடு விளையாட்டில் கலந்து கொண்டன. குளத்தை விட்டு மேலே எழும்பி குதித்து ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடிக் கொண்டிருந்தன. அந்த அழகிய காட்சியைக் கண்ட மீனவர் இருவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அங்கேயே நின்று அந்த காட்சியை பார்த்து ரசித்தனர். அங்க பாரு, எவ்வளவு அழகாக இருக்குல்லெல்லாம் என்றான் ஒருவன். ஆமா, அதுல எத்தனை வகைகள் இருக்குது பாத்தியா என்றான் மற்றவன். இந்த குளம் அதிக ஆழமில்லாதது போல இருக்குதே என்று கேட்ட முதலில் பேசிய மீனவன், நாம சில மீன்களை பிடிக்கலாமா என்று கேட்டான். இப்போ அதிக நேரமாகியிருச்சு. அது தவிர மேல சுமையை தூக்கிக் கொண்டு நாம அதிக தொலைவு போக வேண்டும். அதனால நாளைக்கு இங்கு வரலாம் என்று யோசனை கூறினான் அடுத்தவன். இருவரும் அந்த இடத்தை விட்டு போனாங்க. கஜா குளத்தில் இருப்பவைகளை பார்த்து, அந்த மீனவர்கள் பேசியது உங்க காதுல விழுந்ததா? நாம் இந்த குளத்தை விட்டு வேறு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லுச்சு. யாரோ 2 மீனவர்கள் நாளைக்கு இங்க வந்து நம்மளை பிடிக்க போறதா பேசிட்டு இருந்ததை வச்சு நம்மளுடைய இந்த இடத்தை விட்டு நாம் ஓட முடியுமா? அவங்க நாளைக்கு இங்க வராமலே கூட இருக்கலாம் இல்லையா சொல்லிச்சு. கட்ட தொடர்ந்து பேசியது, அவங்க நம்மை பிடிப்பதற்காக வந்தாலும் தப்பித்துக் கொள்ள என்கிட்ட 1000 வழிகள் இருக்குது. உன்னுடைய 1000 வழிகளும் தோற்றாலும் தப்பித்துக் கொள்ள மேலும் 100 வழிகள் எனக்கு தெரியுமே என்றது குட்ட. 2 மீனவர்கள் நம்முடைய இடத்தை விட்டு நம்மை துரத்த நாம அனுமதிக்க கூடாது என்று மேலும் கூறியது. அந்த குளத்தில் உள்ள மற்றவை எல்லாம் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டன. நல்லது, எனக்கு ஒரு உபாயம் மட்டுமே தெரியும். ஆபத்து வருவதற்கு முன்னால் அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் சொன்ன கஜா தன்னோட மனைவியோடு அந்த குளத்தை விட்டு பாதுகாப்பான இடத்தை தேடிச் சென்றது. அவர்கள் போவதைக் கண்டு எல்லா மீன்களும், தவளைகளும், நண்டுகளும் ஏளனமாகச் சிரித்தன. மறுநாள் அங்கு வந்த மீனவர்கள் பெரிய வலையை குளத்தில் வீசினார்கள். ஓ, கடிப்பதற்கு முடியாமல் இந்த வலை ரொம்ப தடியா இருக்குது என்று சோகத்தோடு கட்ட கத்தியது. என்னாலையும் இதிலிருந்து தப்ப முடியலையே. வலையை விட்டு வெளியில் வந்தால்தானே என்னால் எதையாவது செய்ய முடியும் என்று குட்ட வருந்தியது. கஜாவின் அறிவுரையை நாம் கேட்டிருக்க வேண்டும் என்று துயரத்தோடு கூறியது. மீன்கள், நண்டுகள், தவளைகள் ஆகியவற்றை பிடித்த மீனவர்கள் அவற்றை பெரிய கூடையில் போட்டு எடுத்துச் சென்றனர். ஒரு பெரிய கல்லுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்த கஜா அருகிலிருந்த தன் மனைவியிடம், சரியான நேரத்தில் நாம் அந்த முடிவை எடுத்திருக்க விட்டால் மற்றவர்களோடு நாமும் இந்நேரம் அந்த கூடைக்குள் இருந்திருப்போம் என கூறியது.